நிறைய பேர் நான் ஒரு பிளான்ட் லவர்னு சொல்லும் போதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன், பிளான்ட் வளர்க்குறதுல என்னடா லவ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நானும் 1-2 பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பிளான்ட் மேலே இருக்கிற லவ் எல்லாம் தாண்டி அது ஒரு அடிக்ஷனாகவே மாறிட்டு வருது. எந்த ஒரு நர்சரி பார்த்தாலும் உள்ளே போய் பார்க்கணுன்னு தோணுது. அண்ட் ஏதாவது ஒரு வீட்டில் அழகான செடி பார்த்தா அங்கேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கணும்னு தோணுது. ஐ திங்க் இதெல்லாம் தான் அடிக்ஷன் நினைக்கிறேன். அதுக்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு நர்சரி போயிட்டு என்ன பிளான்ஸ் எல்லாம் அங்கே இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நம்ம சேனலில் நான் பார்த்தது என்னென்னா, நான் இது வரைக்கும் ஒரு 300 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கோவிட்க்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இப்போ தான் நான் 300 வீடியோஸே அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வரப்போகிற வ்ளாகில் என்னோடய யூடியூப் சேனல் ஜேர்னி அண்ட் நான் ஏன் அடிக்கடி வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறேன், ஏன் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, என்னோடய மிஸ்டேக்ஸ் என்னென்ன, இதெல்லாம் பற்றி தான் நான் பேச போகிறேன். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வ்ளாக். இப்போ நம்ம இந்த வ்ளாக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் புதுசாக போயிருக்க வீட்டில் எனக்கு வீட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நல்ல பெரிய இடம் இருக்குது. ஸோ என்னோடய பிளான்ஸ் ஆசையெல்லாம் இங்கே வளர்த்து நான் தீர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வரும்போது நிறைய பிளான்ஸ் டேமேஜ் ஆனதுனால வீட்டு பக்கத்தில் ஒரு புதுசாக நர்சரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த நர்சரி போய் பார்க்கலான்னு சொல்லி தான் நானும் என் ஹஸ்பண்ட் கீஷி 3 பேரும் காலையிலே போயிட்டோம். நர்சரி உள்ளே போன உடனே ஃபர்ஸ்ட்டு எல்லாமே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். சுற்றி பார்த்ததுக்கப்புறமா எங்களுக்கு பிடிச்ச ஒரு சில செடியெலாம் நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒன்றுத்துக்கும் ரேட் கேட்கும்போது தான் அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. எந்த ஒரு பிளான்ட்டுமே 400-500 கம்மி இல்லை. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ஏதோ ஆஃபரில் இருக்குன்னு சொல்லி 200 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. அதில் மிக்ஸ்டாக ரோஸு இந்த மாதிரி எல்லா பிளான்ட்டுமே இருந்தது. அதுலேருந்து ஒரு 3 பிளான்ட்டு மட்டும் நாங்கள் சூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதில் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் பிளான்ட்டு சாமந்தி. அந்த சாமந்தி தான் நான் வீடியோ எடுத்துகிட்டே நானே நடுறேன்னு சொல்லிட்டு தொட்டியில் போட்டு சாமந்தி உடைச்சிட்டேன். அண்ட் இன்னொரு பிளான்ட் ஒயிட் ரோஸ். எனக்கு ஒயிட் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே ஒரே ஒரு ஒயிட் ரோஸ் மட்டும் தான் இருந்தது, அதையும் வாங்கிட்டு நட்டாச்சு. அண்ட் இன்னொன்று எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு பிளான்ட் மணி பிளான்ட் தான். இதோட லீவ்ஸ் ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் க்ரீனில் இருந்தது, கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் அந்த செடியும் வாங்கிட்டு வீட்டு கேட்டு பக்கத்தில் நட்டாச்சு. வீடு ஷிஃப்டிங்கில் கொண்டு வந்த பாக்ஸஸ் எல்லாம் ஒரு ரூமில் வச்சுருந்தோம்ல, அந்த ரூமில் இருந்து இன்றைக்கி எப்படியாவது ஒரு 2-3 பாக்ஸாவது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிட்டேன். இப்போ மிஷின்லேயும் துணி போட்டுட்டு ஒரு 2-3 பாக்ஸஸ் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ரூமில் மட்டும் அக்ஷய பாத்திரத்துலேருந்து பொருள் வரா மாதிரி நான் எடுக்க பாக்ஸஸ் வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ பொருள் இருக்குது. பட் எனக்கு இன்னும் இந்த வீட்டில் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. மீதி பொருள்லாம் எங்கே வைக்க போகிறேன்னு தெரியல. பட் இன்றைக்கி அதில் க்ராக்கரிஸ்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கரெக்டாக கியானா தூங்குகிற டைம். அவளை தூங்க வச்சுட்டு கொஞ்சமாக எனர்ஜி பூஸ்டெல்லாம் ஏற்றுறதுக்காக ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த ரூம்குள்ளே போய் பாக்ஸஸ் தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். க்ராக்கரிஸ் எல்லாமே ஒரு 2 பாக்ஸில் போட்டு வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 2 பாக்ஸை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க க்ராக்கரிஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் சேர்த்து வைக்கிற பொருட்கள். ஸோ எல்லாமே புதுசு, நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறது தான். அதனால் எதுவுமே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே கிளிங் ரேப், அந்த பிளாஸ்டிக் ரேப் இருக்கும்ல, அதெல்லாம் சுற்றி ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு க்ராக்கரிஸ் அவ்வளோ பிடிக்கும். அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டாலும் உடஞ்சாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் க்ராக்கரிஸ் உடையாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அது உடைய தான் செய்யும்.
பண்ணியிருக்கிறது என்னென்னா, என்கிட்ட இருக்கிற க்ராக்கரி ஐட்டம்ஸில் ஒரு 50% எடுத்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட போகிறேன். ஏன்னா இன்னமும் இதெல்லாம் நான் எடுத்து மேலே ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா கண்டிப்பாக எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், உடைய ஆரம்பிச்சிடும், அதோட லைஃபு வந்து முடிய ஆரம்பிச்சிடும். இந்த வீட்டில் இப்போ நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் பண்ண போகிறேன்றதுனால க்ராக்கரிஸ்லாம் வந்து எனக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ அதனால் எல்லாமே எடுத்து இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ காட்டன் பாக்ஸ் எல்லாமே எம்டி பண்ணிவிட்டு ஒரு 2 காட்டன் பாக்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாக்ஸில் நான் என்னெல்லாம் இப்போ யூஸ் பண்ண போகிறேனோ அதெல்லாம் அந்த பாக்ஸில் போட போகிறேன். இன்னொரு பாக்ஸில் யூஸ் பண்ணாததெல்லாம் பேக் பண்ணி மேலே வைக்கிறதுக்காக அதில் போட்டு இப்போதைக்கு செக்ரிகேட் பண்ணி வச்சுட போகிறேன். சரி, நான் அப்படியே என்கிட்ட என்னென்ன க்ராக்கரிஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு அப்படியே லைனாக காட்டிட்டேன். இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து மெலமைன் பிளேட்ஸ் தான். இது எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை பிளேட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, டைனிங் டேபிள்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு எல்லா கலரை விட ஒயிட்டு ரொம்ப 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 பிடிச்ச கலர். ஸோ என்கிட்ட இருக்கிற மோஸ்ட்லி எல்லா க்ராக்கரிஸுமே ஒயிட்டு அந்த பேஸில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பாதி ஐட்டம்ஸ் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து 2ஆக பிரித்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் எடுத்து வைக்கிறதுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். அண்ட் இந்த ஹாட் பாக்ஸும் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டீ லைட் கேண்டில் ஹோல்டர். இது வந்து லாஸ்ட் இயர் தீபாவளி டைமில் தான் வாங்கியிருந்தேன். அதுலேருந்து 1 மட்டும் எடுத்து வச்சு இப்போ கிச்சனில் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினது. ஃப்ளவர் போட்டு வைக்கிற உருளி பிளாஸ்டிக்கில். இதுவும் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதனால் இதுவும் வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் காட்டுற இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் வந்து இங்கே டைனிங் டேபிள் போடல. ஸோ டைனிங் டேபிள் இல்லாததுனால இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ்லாம் தரையில் வச்சு யூஸ் பண்ணால் சீக்கிரமாக உடஞ்சிடும். ஸோ அதனால் பெட்டர் டைனிங் டேபிள் வரும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு இந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து லாஸ்ட் இயர் தீபாவளி எப்போ வாங்கினதான். ரொம்ப வந்து டெம்ட் ஆகி இந்த போல் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 6 டெசர்ட் போல் மாதிரி. ஒன்று வந்து பெரிய சைஸ் போலும், மீதி இருக்கிறது 5 6 நினைக்கிறேன். மீதி எல்லாமே வந்து குட்டி குட்டி போல். இதுவும் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் தீபாவளிக்கு உருளி மாதிரி யூஸ் பண்ணான்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். அண்ட் என்கிட்ட வாட்டர் ஜெக்கும் வந்து 2 இருக்குது. இந்த வாட்டர் ஜெக் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். இதுவும் வந்து நம்ம தரையில் வச்சு யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரமாக உடஞ்சிடும். ஸோ இதை வந்து எடுத்து லாஃப்டில் போட்டுற போகிறேன். அண்ட் இந்த வாட்டர் பாட்டிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் இருக்கிறது. ஸோ இப்போ வீட்டில் 2 பேருமே குட்டி பாப்பான்றதுனால கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அதையும் எடுத்து வச்சிடுறேன். இந்த ஆயில் பாட்டில் இப்போ நான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 6-7 மந்த்ஸுக்கு முன்னாடி வாங்கின ஆயில் பாட்டில் தான். ஸோ அதை எடுத்து இப்போ நான் கீழே யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறேன். நான் சொன்ன 2வது வாட்டர் ஜக் இதுதான். இது வந்து கொஞ்சம் திக்காக ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு தரையிலலாம் வச்சாலும் ஒன்றாகாது. ஸோ அதனால் இப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது வந்து ஜூஸு, சோடாஸ் இந்த மாதிரிலாம் ஊற்றி குடிக்கிற கிளாஸஸ். இதெல்லாமும் வந்து இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாமே எடுத்து பேக் பண்ணி மேலே வச்சுட்டு போகிறேன். அண்ட் இந்த ஸ்பூன் ஹோல்டரும் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து ஒரு செட்டு இருக்குது என்கிட்ட. நிறைய ஸ்பூன்ஸு, பிளேட்ஸு இந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ யூஸ் பண்ணிவிட்டு மீதி எடுத்து மேலே போட்டு வச்சுட்டு போகிறேன். அண்ட் இந்த மெலமைன் பிளேட்ஸும் வந்து என்கிட்ட செட் ஆஃப் 4 இருக்குது. 2 நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 2 எடுத்து இப்போதைக்கு நான் மேலே வச்சுட போகிறேன், யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் இந்த எவர் சில்வர் பிளேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணலான்னு எடுக்கும்போது கொஞ்சம் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து அழகாக வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்ணலாம். நம்ம டெய்லி யூஸ்க்கு பண்ணால் அதோட ஷைனிங் போயிடும். ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை யாராவது வீட்டு கெஸ்ட்டு வரும்போதுலாம் ஏதாவது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கிட்டேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிற பொருள்லாம் நான் உடனே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட போகிறதில்ல. ஏன்னா எனக்கு எங்கே வைக்கிறதுன்னு இன்னும் ஒரு கிளியர் ஐடியாவே வரல இந்த வீட்டில்.
ஸோ அதுக்காக இப்போதைக்கு காட்டன் பாக்ஸில் போட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு எல்லாமே செக்ரிகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எடுத்து அடுக்கி வச்சிடலாம். அண்ட் பேக்கிங் பண்ணி லாஃப்டில் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கும்போது இப்போ நான் ஒரு சூப்பராக ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா காட்டன் பாக்ஸ் வெளியில் என்ன பொருள், கிச்சன் ஐட்டம்ஸு, க்ளோத்ஸு, இல்லை அன்யூஸ்டு ஐட்டம்ஸு அந்த மாதிரி எழுதி வச்சுடுவேன். பட் இப்போ ரீசெண்டாக நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே என்ன ஐட்டம்ஸ் வைக்கிறேனோ அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் போட்டு அந்த பிரிண்ட் அவுட்டை காட்டன் பாக்ஸ் வெளியிலே ஒட்டி வச்சிடுறேன். ஸோ அந்த பாக்ஸை எடுத்து நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டாம் அண்ட் படித்து பார்க்கவும் வேண்டாம். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இஃப் சப்போஸ் நம்ம எழுதி வச்சாலும் சரி, கிச்சன் ஐட்டம்ஸ்னு போட்டால் உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதும் நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி கிச்சன் ஐட்டம்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிட்டா உள்ளே என்ன இருக்குன்றது நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டாம். லாஃப்டை இங்கேருந்து பார்த்தாலே ரொம்ப கிளியராக தெரியுது. இப்போதைக்கு இந்த ட்ரிக் எனக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பிளேட்ஸ் அண்ட் க்ராக்கரிஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஸோ நான் எல்லாமே ஓரளவுக்கு செட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது, என்கிட்ட இன்னும் நிறைய இருந்த மாதிரி இருக்கே, பாதி இல்லையே, எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோமா, ட்ரக்கில் எங்கேயாவது போயிடுச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் லாஸ்ட் மினிட்ல கிளம்புற நேரத்தில் நிறைய வந்து காட்டன் பாக்ஸ் ஹெவியாக இருந்தது, தூக்க முடியலன்றதுனால அங்கே பக்கத்தில் இருந்த இந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் தான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தோம். அதை நான் சுத்தமாக மறந்துட்டேன். இந்த ட்ரம்மை எடுத்து ஓரமாக போட்டு வெளியில் வச்சாச்சு. ட்ரம் இவ்வளோ ஹெவியாக இருக்கேன்னு தூக்கி பார்க்கும்போது தான் தெரியுது உள்ளே என்னோடய மீதி ஐட்டம்ஸ்லாம் இது உள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மெயினாக வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. லைக் காஃபி கப்ஸே என்கிட்ட 3 செட்டு இருக்குது. நான் எதுக்கு இவ்வளோ காஃபி கப் வாங்கி வச்சுருக்கேனே தெரியல. வீட்டில் டீ குடிக்கிறது மாமியார் அம்மா எல்லாருமே வந்து கிளாஸ் டம்ளரில் தான் குடிப்பாங்க. அவங்களுக்கு கப்பில் குடித்தா அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது. நான் குடிப்பேன் அண்ட் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பேன் கப்பில். பட் எதுக்காக இவ்வளோ கப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு தெரியல. அண்ட் வாட்டர் கிளாஸஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ எடுத்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து நான் இப்போ யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் கூட சேர்த்து வச்சுட்டேன். அண்ட் இப்போ காட்டிகிட்டு இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிற பாக்ஸ் கூட எடுத்து வச்சுட்டேன். இப்போ இவங்களெல்லாம் எடுத்து நான் செல்ஃபில் ரேக்கில் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடணும். ஸோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி நான் அடுக்கி வைக்கும்போது கண்டிப்பாக வந்து வ்ளாகில் காட்டுறேன். என்னோட பெரிய ஆசை என்னென்னா ஒரு க்ராக்கரி யூனிட் வாங்கி இல்லை கிளாஸ்லேயே ரெடி பண்ணி என்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் வச்சு டிஸ்பிளே பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. கூடிய சீக்கிரமே அதை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். நான் ஒரு 10 இயர்ஸாக சேவ் பண்ணி வச்சிட்ருக்க ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஹோப் உங்களுக்கும் என்னோடய க்ராக்கரி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த vlog-ஐ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். Spending the night in Dixon, 60-odd miles from a plant. Is it too late to learn to listen?